தாவேகா தலைவர் விஜய் முதலமைச்சராக பதவியேற்று சரியா ஒரு வாரம் நிறைவு பெற்று 8வது நாள் அடி எடுத்து வைக்கிறார். உங்களுடைய பார்வை எப்படி? பெருசாக ஜட்ஜ் பண்ணுறதுலாம் ஒன்றும் கிடையாது. பொறுமையாக தங்களுடைய வேலைகள்லாம் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. நம்ம வந்துட்டு ஒரு வாரத்தில் போயிட்டு இவங்க இந்த பிரச்சனையை பண்ணுறாங்க அந்த பிரச்சனையை பண்ணுறாங்கன்னு சொல்கிறதுலாம் எதுவும் கிடையாது. ஒரு டைம் எடுத்துக்கோங்கள. எந்த ஒரு கவர்மெண்ட்டு வந்துட்டு பொறுப்புக்கு வந்தாலுமே வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு, அதாவது அவங்க செட்டில் ஆகிறதுக்கே வந்துட்டு சில காலங்கள் எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகிடும். அமைச்சர்கள்லாம் அவங்களுடைய இலாக்காக்களை வந்துட்டு புரிஞ்சுக்கிட்டு அந்த நடைமுறைக்கு வர்றதுக்கே வந்துட்டு சில காலம் எடுக்கும். அதனால் டைம் கொடுத்தான் பார்க்கணும் என்ன மாதிரியான செயல்பாடுகள் இருக்குன்னு சொல்லி. அந்த ஒரு வாரத்தில் நிறையா விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. இல்லை, அது அந்த விமர்சனம் வந்துட்டு இருக்க தான் செய்யுது. ஏன்னாக்கா அது ஒரு அந்த அர்ஜிக்கான காரணம் என்னென்னாக்கா, யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்துட்டு இந்த தேர்தல் கொடுத்துருக்கு. அதாவது 2 திராவிட கட்சிகள் மட்டுமே மாறி மாறி ஆண்டு வந்த சூழல் 60 ஆண்டுகளில். இப்போ புதுசாக ஒரு கட்சி வந்த உடனேயே அதை ஏற்றுக்கக்கூடிய சூழல் இல்லை. இப்போ நானே கூட அதை ஏற்றுக்க முடியாமல் நிறைய இடங்களில் வந்துட்டு கருத்துக்களை பரிமாறுறேன். ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறதுக்கு வந்து 2 காரணம் இருக்குது. அதாவது இந்த 2 திராவிட கட்சிகள் மட்டும்தான் ஆளுங்கிறதெல்லாம் கிடையாது. புதிதாக ஒரு கட்சி வருதுன்னா சரியான மாற்றாக இருக்கணும். அதனுடைய ஏற்றம்ங்கிறது சரியான பாதையில் இருந்திருக்கணுமே தவிர, ஒரு நடிகர் அந்த பிம்பத்தில் மக்கள் வந்துட்டு கண்மூடித்தனமாக வாக்களித்து ஒருத்தர் அதிகாரத்தில் உட்கார வச்சுருக்காங்க அப்படிங்கிறத பெரும்பாலான ஆட்களால் ஏற்றுக்க முடியல. அப்போ சில விஷயங்களை சொல்லி அவங்க அதிகாரத்துக்கு வந்திருக்கிறப்ப அது நிறைய, அதாவது உண்மைக்கு மாறான நிறைய விஷயங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவில் வந்து பரப்பப்பட்டது. விர்ச்சுவல் வாரியர்ஸ் என்று விஜயால் அங்கீகரிக்கப்பட்ட, அதாவது முதலமைச்சர் விஜயால் அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள்லாம் என்ன பண்ணாங்கனாக்கா, நிறைய விஷயங்களை வந்துட்டு பேசி பரப்பி தான் வந்துட்டு ஒரு விஷயத்தை பண்ணாங்க. ஏன் விஜய் அவர்களே வந்துட்டு 10 ரூபா பாலாஜின்னு பாட்டெலாம் பாடி தான் அதெல்லாம் பண்ணும் பொழுது, இப்போ உடனே இந்த இவங்க அதிகாரத்துக்கு வந்ததை, அதுவும் எந்தவித பேஸும் இல்லாத அடிப்படையும் இல்லாத ஒரு கூட்டம் வந்துட்டு அதிகாரத்தை பிடிக்குது அப்படின்னோடனே அதை ஏற்றுக்க முடியாமல் அவங்க சொன்ன விஷயத்தையே திரும்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, 10 ரூபா வந்துட்டு பாட்டிலுக்கு வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ இன்னமும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்படின்னு கேட்குறதா இருக்கட்டும், இல்லை வந்த முதல் வாரத்திலே நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள்லாம் ஏன் நிறைவேற்றுறேன்னு கேட்குறதா இருக்கட்டும், அப்படிங்கிற கேள்வியெலாம் இயல்பாக வரதானே செய்யும். அது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், பரபரப்பாக இருக்கும் காலம். ரெண்டாவது வந்துட்டு, இப்போ நீங்கள் பொதுவாக திமுக அதிமுக மாதிரியான திராவிட கட்சிகள் வந்துட்டு அதிகாரத்துக்கு வராங்க, பொறுப்பேற்கிறாங்க அப்படின்னாக்கா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு நேரடி திட்டங்களுக்கு ஒரு 5 திட்டங்களுக்கு கையெழுத்து போடுவாங்க, கோப்புகளில் கையெழுத்திடுவாங்க. இவர் வந்துட்டு ஒரே ஒரு திட்டத்துக்கு மட்டும் தான் கையெழுத்து போட்டார், நேரடி பயனுக்கு. அதாவது என்னென்னா, அந்த மின்சாரம் 200 யூனிட் வந்துட்டு கட்டணம் இல்லாமல் கொடுக்கறதுக்கு வந்துட்டு கையெழுத்து போட்டார். அப்போ அது மட்டும்தான் அமலுக்கு வந்திருக்கு அப்படின்னும் பொழுது, இவங்க எதிர்பார்த்த அந்த கவர்ச்சிகரமான திட்டங்களில் எதுக்குமே கையெழுத்திடலையே அப்படிங்கிற வந்து அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். அதனால் வந்து இதெல்லாம் வெளிப்படுத்தலாமே தவிர, சில விமர்சனங்கள் ஏன் வருது அப்படின்னாக்கா, இப்போ நானே கூட நிறைய விஜய் குறித்த விமர்சனங்களில் கடந்த ஒரு வாரங்களில் வச்சுருக்கேன். நான் எந்த மாதிரியான விமர்சனங்கள் வச்சுருக்கேனாக்கா, அரசியல் ரீதியான விமர்சனங்கள் வச்சுருக்கிறேன். அதே போல் வந்துட்டு விஜயின் பால் இயங்கக்கூடிய அந்த ஐடி விங் இருக்குது, அந்த ஐடி விங்கில் வேலை செய்யக்கூடிய ஆட்களாக இருக்கலாம், இல்லை அன்அஃபிஷியல் ஐடி விங்காக இயங்குறாங்க தெரியுமா, விஜயினுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ். அவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, கடந்த காலங்களில் நடந்த நிகழ்வுகள்லாம் எடுத்து போட்டு, பார்த்தீங்களா 4 நாள் இது மாறிடுச்சு, பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் வந்த உடனேயே வந்துட்டு குட்காலாம் வந்துட்டு ஒட்டுமொத்தமாக ஒழிச்சிட்டாரு, பார்த்தீங்களா எங்கள் அண்ணன் வந்தோடனே சிங்கப்பூரா மாறிடுச்சு சென்னைன்னு சொல்லிட்டு பழைய ஃபோட்டோ இல்லை வெளியூரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ இதெல்லாம் போட்டு அந்த ராங் ப்ரெட்டனிங் ஒன்று பண்ணுறாங்க தெரியுமா, தப்பான ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணுறாங்க தெரியுமா, அதை வந்து கடுமையாக இருக்க வேண்டிய சூழல் இருக்குது. ஏன்னா இதெல்லாம் பண்ணி தான் இவங்க வந்துட்டு ஆட்சிக்கு வந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு அச்சம் வந்து எல்லாருக்குமே இருக்குது. இந்த ஊடகத்தில் சில மேனிப்புலேஷனை பண்ணி நிறைய கட்டமைச்சு அப்படியாக வந்துட்டாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு அனாலிசிஸ்குள்ளே இப்போ தான் 2 திராவிட கட்சிகளும் போயிருக்காங்க. குறிப்பாக திமுக அதை வேகமாக முன்னெடுத்து நகர்றாங்க அப்படிங்கிறத பார்க்குறேன். அப்போ அந்த புள்ளியிலேருந்து இவங்களை ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே கவனிக்க வேண்டிய சூழல் இருப்பதாக அவங்க உணர்ந்து, அப்போ இவங்க செய்யக்கூடிய சில பேர்லாம் என்ன பண்ணுறாங்க, ஒருத்தவங்கிட்ட மைக்கை கொடுத்து, ஆனால் நீங்கள் வந்து 2500 ரூபா கொடுக்க தேவையில்லை, சிலிண்டர் கொடுக்க தேவையில்லை, நீங்கள் ஆட்சி செஞ்சால் மட்டும் போதும்னு சொல்கிற அந்த புள்ளியை கூட வந்துட்டு எல்லாரும் கேள்விக்குள்ளாக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஏன்னாக்கா இப்போ இதெல்லாம் சொல்லி தான் ஓட்டு கேட்டிருக்கிறோம். அப்போ இப்படி ஒரு பிஆர் திடீர்னு ஆரம்பிக்க வேண்டியது, நீங்கள் எதுவுமே செய்ய தேவை, நீங்கள் அமைச்சராக இருந்தால், அதாவது முதன்மை அமைச்சராக இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்கிறது அபத்தம் இல்லையா. அப்போ இப்படியான ஒரு பிஆர் ஒர்க்கை தொடர்ச்சியாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்களோ அப்படின்னும் போது அதெல்லாம் எதிர்க்கிறாங்க இவங்க. அப்போ நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த அரசு அமைஞ்சிருக்கு, சாதாரண விஷயம் கிடையாது. 60 ஆண்டுகள் திருப்பி இருந்த அந்த பைபோலர் பாலிடிக்ஸை எடுத்துட்டு ஒரு புதிய கட்சி உட்கார வச்சுருக்காங்கனாக்கா, அப்போ கூடுதலாக எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும், அந்த அரசுக்கு சுமையும் அதிகமாக இருக்கும். ஆனால் என்னுடைய பார்வையில், பொது பார்வையில் இதெல்லாம் கவனிக்க வேண்டியது தான், விமர்சிக்க வேண்டியது தான். இவங்க பண்ணக்கூடிய அந்த தவறான பரப்புரைகள், அந்த ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த மெசேஜஸ் தான் தவிர்க்க, அதாவது அதை நம்ம திருப்பி கேள்வி கேட்கலாம். ஆனால் வந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீ சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியான்னு கேட்குறது அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. மேபி ஒரு 2 மாதம் 3 மாதம் கழித்து
நம்ம வந்துட்டு அதை பார்க்கலாம். ஒவ்வொரு துறையும் எப்படி இயங்குதுங்கிறதையும் விசாரிக்கணும். நம்ம வந்துட்டு அது குறித்த கேள்விகளை எழுப்பணும். அதே போல் அவங்க சொன்ன திட்டங்கள்லாம் எத்தனை நாட்கள் கழித்து வந்து நிறைவேற்ற போகிறாங்க. ஏன்னா 5 ஆண்டுகள் தான் ஆட்சின்னும் பொழுது எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுன்னு கேட்டுருக்குறாப்புல. அந்த கால அவகாசங்கிறது 6 மாதமா, இல்லை 1 வருஷமா, இல்லை 2 வருஷமா, இல்லை 5 வருஷமா, இல்லை ஆட்சி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே சொல்லாமல் விட்டுட்டு போயிடுவாப்பில்லையா, எதுவும் நிறைவேற்றாமல் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்குது. ஆனால் அதுக்கு ஒரு 6 மாதம் நம்ம விட்டு கொடுக்கணும், டைம் கொடுக்கணும் அப்படிங்கிறத என்னுடைய பார்வை. ரஜினிகாந்த் அவர்கள் 2 ஆண்டுகளாவது விஜய்க்கு டைம் அவருக்கு அவருக்கு பெருந்தன்மை. அவருக்கு வந்துட்டு ஏன் அவர் 2 வருஷம், அவர் 3 வருஷம் கூட கொடுக்கலாம். ஏன்னா அவருக்கு எந்த தேவையும் கிடையாது. இல்லை, ஓட்டு போட்டிருக்கக்கூடிய மக்கள்லாம் தேவை அதிகமாக உள்ள மக்கள். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ நாள் ஆற பொறுக்க முடியாது. 6 மாதங்கிறது அதிகமான டைம் தான். இப்போ ஒரு அம்மா வந்துட்டு விஜய் சொன்ன 6 சிலிண்டருக்கு ஓட்டு போட்டிருக்கோம். ஒரு அம்மா வந்துட்டு விஜய் சொன்ன 2500 ஓட்டு போட்டிருக்கோம். ஒரு பையன் படித்த பட்டதாரி என்ன பண்ணுறான், வேலை கிடைக்காம அலைஞ்சிக்கிட்டு இருப்பான். விஜய் சொன்ன ஒரு பொண்ணு என்ன பண்ணுனாக்கா, நம்ம அண்ணன் வந்துட்டு நம்மளுடைய கல்யாணத்துக்கு சீர் கொடுப்பாப்புல, தாலிக்கு தங்கம் கொடுப்பாப்புல, தாய் மாமன் சீராக நம்ம குழந்தைக்கு வந்துட்டு மோதிரம் போடுவாப்புல. இப்படி எல்லாரும் பல எதிர்பார்ப்புகளோடு ஓட்டு போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்கெல்லாம் வந்துட்டு 6 மாதம் தான் காப்பாங்க. 2 வருஷம் ரஜினி மாதிரி காக்க முடியாது. ஏன்னா ரஜினிக்கு எந்த தேவையும் கிடையாது. ரஜினிக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் அவர் வேலை நடக்க போகுது. அவருக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது இல்லையா. அவர் தன்னிறைவான ஆள். அவருக்கு என்ன சிக்கல் வரப்போகுது. அப்போ பொதுமக்களுக்கு 6 மாதம் வந்துட்டு பொறுமையாக இருக்கலாம். 6 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக கேள்விகள் எழுப்புவாங்க. ஏன்னா 6 மாதம் கழிச்சு ஒரு போயிட்டு லோக்கல் பாடி எலெக்ஷன் சந்திக்க போகிறாரு. அந்த 6 மாதத்துக்குள்ளே என்ன நடக்குது, உள்ளாட்சிகளில் எனக்கு தெரிஞ்சு இந்த லோக்கல் கவர்மெண்ட்லாம் எப்படி இயங்குது, அவங்களாம் வந்து சிறப்பாக இயங்குறாங்களா, இந்த அரசாங்கம் அதெல்லாம் கவனிக்குதா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் வந்துட்டு எழ ஆரம்பிக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை. டைம் கொடுக்கலாம், தாராளமாக 6 மாதம் கொடுக்கலாங்கிறது என்னுடைய பார்வை. முக ஸ்டாலின் அவர்கள் தஞ்சாவூரில் பேசும்பொழுது இன்ஸ்டாகிராம் மூலமாக அந்த பரப்புரை மேற்கொண்டு ஒரு போலியான பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. நாங்கள் அதை எதாவது விட்டுட்டோம், இனிமேல் அப்படின்ற உடனுக்குடன் பதிலடி கொடுக்கப்படும், அதில் எனக்கு தவறான பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்படின்னு பேசி இல்லை. அதெல்லாம் அதாவது இதில் 2 விஷயம் இருக்குது. அவங்க வந்து சோஷியல் மீடியாவை வலிமையாக பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறதும் உண்மை. அதே அளவுக்கு திமுகவும் நிறைய செலவு செஞ்சாங்க, நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸை பிடிச்சாங்க, மீடியாவை ஃபுல்லாக கைக்குள்ளே வச்சுருந்தாங்க. எல்லா விஷயத்தையும் பண்ணி ஏன் தோற்று போனாங்கிறத அவங்க பரிசோதனை பண்ணணும், அவங்க சுய பரிசோதனை பண்ணணும், ஒரு கல ஆய்வு மேற்கொள்ளணும். அது காரணம் என்னென்னாக்கா, அந்த அளவுக்கு நீங்கள் சிறப்பான ஆட்சி கொடுக்கலங்கிறதா அர்த்தம். அந்த அளவுக்கு நீங்கள் தேனாரும் பாலாரும் கடந்த 5 ஆண்டுகளில் ஓடின மாதிரியும் இதனால் மட்டுமே தோற்ற மாதிரிங்கிறதுலாம் நான் அதை வந்து எப்படி சொல்கிறதுனா, பூனை வந்துட்டு கண்ணை கட்டிக்கிட்டு பூலோகம் இருந்துச்சுன்னு சொன்ன கதையாக தான் இதை நான் பார்க்குறேன். மற்றபடி அது ஒரு ஃபேக்ட்ரு தான், அவ்வளோதான். அப்படின்றத தாண்டி இவங்க மேலே நிறைய தப்புகள் இருக்குது, தவறுகள் இருக்குது. கடந்த ஆட்சி காலகட்டத்தில் அதை அடிக்கி பேசலாம், நிறைய பேசலாம். அப்போ எதிர்ப்பலை ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது வந்து பீக்கில் இருந்திருக்கு. அதில் அதிமுக, நம்ம தாவேகா, அதே போல் வந்து நாம் தமிழர் கட்சிகள்லாம் பிரிச்சிருக்கிறாங்க வாக்குகளை அப்படின்னு நம்ம பார்த்துக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு இப்படி எடுத்துக்கலாம். திமுக அரசுக்கு ஆதரவான வாக்குகள் வந்துட்டு 1.5 கோடி. ஆனால் திமுக அரசுக்கு எதிரான வாக்குகள் வந்துட்டு கிட்டத்தட்ட 3.25 கோடிக்கு மேலே. அப்படி தான் நம்ம புரிஞ்சுக்கணுமே தவிர, அப்போ அந்த 3.25 கோடி மக்களும் ஸ்ப்ளிட் ஆகி அதில் கொஞ்சம் அதிகமாக எடுத்த தாவேக்கா ஆட்சிக்கு வந்துடுச்சு அப்படிங்கிறது தான் அதுக்கு பொருளாக இருக்குமே தவிர, மற்றபடி அவர் வந்துட்டு அது ஒன் ஆஃப் த ஃபேக்டராக இருக்குமே தவிர, இவர் நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி அதனால் மட்டுமே தோற்றுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தா திரும்ப அவர் தன்னை தானே ஏமாற்றிக்கிறாரு, இல்லை வந்து அவர் கூட இருக்கவங்க அவரை ஏமாத்துறாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய பொருள். திருச்சியில் நேற்று வந்து காதல் திருமணத்துக்கு சம்மதிக்காத மாணவி மீது காதலன் கற்களை கொண்டு கொடூரமாக தாக்குதல் நடத்தின சம்பவம் பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்துச்சு. இப்போ தாவிகா விஜய் முதலமைச்சர் வந்த பிறகு சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தெல்லாம் உருவாக்கினார். சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் இருந்தும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் பட்டப்பகல திருச்சியில் நடந்திருக்கு அப்படிங்கிற விமர்சனம். இல்லை, அதுதான் இது வந்துட்டு யார் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகளை கையாளுறதுல பெரும் சிக்கல் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ஒவ்வொரு பிரச்சனை, ஒரு தனிநபர் வந்துட்டு ஒரு பிரச்சனை பண்ணுறான், ஒரு தாக்குதல் நடத்துகிறான், இல்லை வந்துட்டு ஒரு பெண்ணுக்கு எதிரான சில விஷயங்களை பண்ணுறான் அப்படின்னாக்கா எல்லா இடத்துலையும் போலீஸ் வந்து எல்லா நபர்களுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்க முடியாது. போலீஸ் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டுடைய போலீஸ் ஸ்ட்ரென்த்தே வந்துட்டு கிட்டத்தட்ட 1 lakh தான் நினைக்கிறேன், 1,20,000 இதை சம்திங் தான் ஆடா சொல்லணும்னாக்கா. அதுவே வந்து முழுமையாக நிரப்பப்பட்டிருக்காங்கிறது நமக்கு தெரில. இது வந்துட்டு ஒரு உளவியல் ரீதியாக ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்தணும். இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடக்கூடிய ஆட்களுக்கு வந்துட்டு அதை ஏற்படுத்தி இதை மட்டுப்படுத்தணும். 2வது, இந்த பிரச்சனை நடக்கும்போது அந்த பிரச்சனை நடந்து முடிஞ்ச உடனே உரிய நடவடிக்கைகள் எடுக்கணும். அந்த தப்பு செஞ்சவங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதை நடவடிக்கை எடுக்கிறது மட்டும் தான் ஒரு அரசாங்கம் செய்யணும். அதை சமரசம் இல்லாமல் செய்கிறது தான் வந்துட்டு ஒரு அரசனுடைய கடமையாக இருக்க முடியுமே தவிர, மற்றபடி இதை தடுக்க முடியுமா அதை தடுக்க முடியுமான்லாம் கேட்டால் நமக்கு தெரியாது. அது முடியாதுங்கிறது தான் யதார்த்தம். நீங்கள் அது அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, திமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி, தாவேக ஆட்சியாக இருந்தாலும் சரி. ஆனால் அதிமுக ஆட்சியில் ஏன் சட்டம் ஒழுங்கு குறித்த பெரிய கேள்வி வராதுனாக்கா, அதிமுக ஆட்சியில் ஒரு அச்ச உணர்வை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு சமூக விரோதிகளுக்கு ஒரு
கடுமையான அரசாக வந்து அதிமுக அரசு இருக்கும். போலீஸ்க்கு வந்து ஃப்ரீ ஹேண்ட்ஸ் கொடுக்கப்படும். போலீஸ் கடுமையான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதனால் வந்துட்டு சமூக விரோதிகள் வந்துட்டு வேறு சில மாநிலங்களுக்கெல்லாம் ஓடி போய் தஞ்சம் பழைக்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம். கடந்த காலங்களில் அந்த அம்மையார் இருக்கும்போதும் சரி, ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான போலீஸுங்கிற பேர்லாம் வந்துட்டு அதிமுக பிரிவில் தான் வாங்குவாங்க. அப்படி யார் வந்துட்டு அந்த காவல்துறையை சிறப்பாக கையாளுறாங்களோ அவங்களால வந்துட்டு பெட்டரான ஒரு என்விரான்மெண்ட்டை உருவாக்க முடியுமே தவிர குற்றங்களை முழுவதுமாக எந்த உலகத்தில் எந்த அரசாலையும் தடுக்க முடியாது. இவர் இப்போ தான் வந்திருக்கிறாப்புல அந்த சிங்க பெண்கள் அதிரடி படம்லாம் வந்து ஒரு ஸ்டிக்கர் தான் ஒட்டப்பட்டிருக்கிறது. அது ஏற்கனவே அம்மா பேட்ரோலு தனி பெண்கள் கமாண்டோ படையெல்லாம் ஏற்கனவே இருக்கிறது தான். அதில் ஒரு பிரிவாக உருவாக்கி அதில் வந்துட்டு இந்த மாதிரி செயல்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே தவிர புதுசாக எந்த மாறுதலும் கொண்டு வரல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் வந்துட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை குறைக்கிறதுக்கு இந்தியாவிலேயே மகளிர் காவல் நிலையங்களை உருவாக்குனது அதிமுக ஆட்சியில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நினைக்கிறேன். ஆக அதெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க ஏற்கனவே. இவர் ஒரு விஷயத்தை முன்னெடுத்துருக்கிறாப்புல. இனி வரக்கூடிய காலங்களில் அது எப்படி அவங்க எஃபெக்டிவாக பண்ணுறாங்கிறத பொறுத்து தான் பார்க்கணும். நிறைய விஷயம் சொல்லியிருக்கீங்க. நன்றி.